மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். MTP கிரைம்ஸ் புரட்டின் வழங்கும் சீட்ஃபீல்டு திரை விமர்சனம். இன்னைக்கு நம்ம சீட்ஃபீல்டு திரை விமர்சனத்துல மெய்யழகன் அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்தை அறிமுக பகுதி, இந்த படத்தோட கேரக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சுருக்கமா ஒரு விஷயம் சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி ஒரு பாசக்கார பயவுள்ள இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எல்லாத்தையும் தனக்கு சொந்தமா நினைப்பான். அவன் அன்பு அவ்வளவு தூரம் செலுத்துவான். துப்பாக்கி சூட்ல யாரு இறந்தாலும் தன்னோட உறவு ஒருத்தன் இறந்ததா நினைக்கக்கூடிய ஒரு பாசக்காரனை பத்தி தான் இந்த கதை. கிட்டத்தட்ட அறிமுக பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே அரவிந்தசாமியோட கேரக்டரை தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு காட்டுறாங்க. இந்த கேரக்டர் அரை மணி நேரத்துக்கு காட்டக்கூடிய ஒரு டெப்த் இருக்கா இல்லையாங்கிறது நம்ம ரெண்டாவது பட்சம். ஆனா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதுதான் கார்த்திக். அந்த கார்த்திக் அறிமுகப்படுத்தக்கூடிய பகுதி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட். எதுக்காக இதை ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அவன் அரவிந்தசாமி மேல காட்டக்கூடிய பாசத்துல அவன் பேரு என்னன்னு கேட்க முயற்சி பண்ணுவான். ஆனா கடைசி வரைக்கும் அவன் பேரு கேட்காம அவன் கூடயே பயணப்படுவான். அவன் வீட்டுக்கு போவான், அங்க உள்ள மற்றவங்களை அன்பு செலுத்தத ரசிப்பான், தான் மேல வச்சிருக்க பிரியத்தை விரும்புவான். இப்படியாக காட்சி ஒவ்வொன்னா நகர்ந்துகிட்டே போகும். செகண்ட் பிளாட் பாயிண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தான் நீங்க நாளைக்கு என் பேரை சொல்லி, என் பொண்ணு என் பையன் பேரை சொல்லி, என் ஒய்ஃபு பேரை சொல்லி என்ன வாழ்த்தணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து அந்த அரவிந்தசாமி எஸ்கேப் ஆயிடுறாரு. ஏன் எஸ்கேப் ஆயிடுறாருன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே அவன் யாரு, அவன் பேரு என்ன, எதுவுமே அவருக்கு தெரியாது. இது தெரிஞ்சுக்கிறது தான் கிளைமேக்ஸ். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கதையை நிறைய நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கதை சொல்ல சொல்ல காட்சிகளா நகர்றது தான் அந்த படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். ஆனா அந்த காட்சியை கூட தத்ரூபமா நம்ம கண்ணு முன்னால ஒவ்வொரு விஷயத்தையும் நிழலாட வைக்கிறதா அந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா, யாராவது கிராமத்துல இருந்து பாசத்துக்கு இயங்குறீங்களா, இல்ல உடனே கிராமத்துக்கு போன மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க அப்படியே தியேட்டருக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு 3 மணி நேரம் பாச மழையில நனைஞ்சிட்டு வரலாம். இதுதான் இந்த படத்தோட நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரிவ்யூனே சொல்லலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, கார்த்திக் செமையா நடிச்சிருக்காருங்க. அது அவர் இயல்பான கேரக்டர். இதுக்குன்னு அவர் ஸ்பெஷலா அளவெடுத்து நடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அத்தியாவசியமும் இல்லாம அவரோட உண்மையான கேரக்டர் என்னமோ சிரிச்சுக்கிட்டே பேசக்கூடிய அந்த கேரக்டர்ல சும்மா வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. படத்தோட ஒட்டுமொத்த கலகலப்பு பகுதியும் அப்படியே கார்த்திக் கிட்ட தான் பொருந்தி இருக்கு. அதை செமையா தன்னோட கைதட்டியே சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகா நடிச்சிருக்காரு. அரவிந்தசாமி இந்த எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அவர் முகம் எல்லாமே ஒத்து போகுது. அதாவது வாழ்ந்து கட்ட குடும்பத்துல தான் வீடு இழந்ததை எவ்வளவு தூரம் காட்ட முடியும், இழந்த வீட்டுக்கு திரும்ப போகும்போது அந்த பரிதாப நிலை, கடைசி சேர்ல உட்கார்றது, அப்படியே யாராச்சும் தெரிஞ்ச முகத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அழகா அரவிந்தசாமி நடிச்சிருக்கிறாரு. தேவதர்ஷினி அதான் அரவிந்தசாமி ஒய்ஃபா வர்றாங்க. ஒரு சிட்டில உள்ள ஒய்ஃபு கணவருக்கான என்னவோ அதை அழகா பண்ணிருக்கிறாரு. ராஜ்கிரண், செய் கணேஷ் இப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்த உறவுகளையும் அங்கே தான் பெருசா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா மணிக்கணக்கான நடிப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் நடிப்பு. அந்த 2 நிமிஷம் நடிப்புலயும் அவங்க பாசமலையை பொழிஞ்சிட்டு போவாங்க. அதே மாதிரிதான் கார்த்திகோட ஒய்ஃபா சிறுதிவியா போறாங்க. பாந்தமா அழகா நடிச்சிட்டு போறாங்க. இதுல பாம்பு நடிச்சிருக்கு, மாடு நடிச்சிருக்கு, எல்லாமே நடிச்சிருக்கு. இசை பாத்தீங்கன்னா கோவிந்தா 96ல இசையமைச்ச அதே கோவிந்தா தான் இசையமைச்சிருக்கிறாரு. பாடல் ஒரு பாட்டு கமலஹாசன் பண்ணிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமா யார் நீ அப்படிங்கிற அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமா பாடி இருக்கிறாரு. ஆனா பின்னணி இசை ஒரு கிராமத்துக்கான பின்னணி இசை இன்னும் கொஞ்சம் மெனக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து. ஏன்னா ஒரு கிராமம்னாலே அதுல என்னென்ன இசைகள் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கோயிலை காமிக்கும் போது கூட அதுக்கான சரியான ஒரு பின்னணி இசை இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பின்னணி இசையில கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். பாடல்கள்லாம் ஓகே. மகேந்திரன் ஜெயராஜ் அப்படிங்கிறவர் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. பக்காவா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அது குறிப்பா தஞ்சாவூர் அரண்மனையை இரவுல பகல்ல காட்டுறது, அந்த நீடாமங்கலம் கிராமத்தை காட்டுறது, அந்த பஸ்ல வர பயணத்தை காட்டுறது, இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளே ஊர்ல பயணிக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல அழகா ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. ஆனா இருந்தாலும் இதுல குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீளம் தான்.
முதல்ல ஒரு அரை மணி நேரம் வந்து அரவிந்தசாமியோட அறிமுக பகுதி வந்து தேவையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அரை மணி நேரம் அவருடைய கதையை சொல்றது மூலம் எந்த ஒரு ஃபீலும் அல்லது ஃபீட்பேக்கை நமக்கு ஒன்றும் கிடைக்கல. அது காட்டினாலும் ஒண்ணுதான் காட்டாட்டிலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது தான். எப்போ வந்து கார்த்திகை காட்டுறாங்களோ அதுல இருந்தா நமக்கே கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் பற்றி சொல்லி அதுல ஒரு காட்சி, ஜல்லிக்கட்டு காளையை பத்தியான காட்சிகள், இப்படி வந்து சில காட்சிகளை தேவையில்லாம அந்த இடத்துல அந்த காட்சி தேவையே கிடையாது, அப்படி சில காட்சிகளை வந்து இடைச்செருகள் மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. ஆக 3 மணி நேரத்துல வந்து நமக்கு எந்தவித தொய்வு இல்லைனாலும் இதையெல்லாம் நம்ம நீக்கிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து உண்மையிலே உறவுக்கான ஒரு அருமையான, அதே நேரத்துல வந்து எல்லாரும் பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்க பார்க்கக்கூடிய ஒரு படமா வந்து மெய்யழகனை வந்து பிரேம்குமார் வந்து எடுத்திருக்கிறாரு. பிரேம்குமாரை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா 96ஓட வெர்ஷனை தான் இதுலயும் வந்து விதைச்சிருக்கிறாரு. ஆனா இது வேற ஒரு விதமா சொல்லியிருக்காரு. ஆனா 96ல கை கொடுத்த திரைக்கதை வந்து இந்த மெய்யழகன்ல கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீளம் நிறைய இடத்துல வந்து தேவையில்லாம அங்கங்க அப்படியே வாய் வழியா கதை சொல்ற அந்த முறை வந்து பெரிய அளவுல ரசிகர்கிட்ட எடுபடுமான்னு தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு வந்து சிறப்பா அமைஞ்சது. இந்த மெய்யழகன் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா அமையல அப்படிங்கறத நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.